தொழில்நுட்பத்துறையின் மையமாக கோவை மாறும் என நியூஸ் 18 தொலைக்காட்சியின் கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்தார். கோவையில் உள்ள தனியார் விடுதியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் ஒளிரும் கோவை என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். கோவையின் தொழில் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் குறித்தும் அதற்கான பணிகள் குறித்தும் கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வளர்ச்சியின் அங்கமாக வரையறுக்கப்படும் அனைத்தும் கோவை மாவட்டத்தில் இருப்பதாக கூறினார். கோவையில் விரைவில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட வசதிகள் வரவுள்ள நிலையில் மாநில தொழில்நுட்பத்துறையின் மையமாக கோவை மாற உள்ளதாகவும் கூறினார். ரெடிலி அவைலபிள் ஹியூமன் ரிசோர்ஸ், இதுதான் ஒரு நகரத்துடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நம்புறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கோயம்புத்தூர். ஐ எம் ஷுர் கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஐடி சிட்டியாக மாறப்போகுது. அண்ட் இதுக்கு என்ன சொன்னபடி தேவையான மேன் பவர் நம்ம கிட்ட இருக்கு. நீரின் தேவை குறித்து விளக்கிய பிரிகால் நிறுவன தலைவர் வனிதா மோகன் சிறுவாணி நீரின் சிறப்புகளையும் குறிப்பிட்டார். அந்த சிறுவாணி தண்ணிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை, ஒரு சிறப்பு தாங்க, ஒரு தனி சிறப்பு தான். அதுல தண்ணி இல்லாம என்ன பண்ண போறோம்? பட் இட் வாஸ் ஃபண்டமெண்டல். தங்களுக்கு பிடித்தமான துறை எதுவென கண்டுபிடிப்பதில் மாணவர்கள் மத்தியில் சற்று தடுமாற்றம் நிலவுவதாக KGISL குழும நிர்வாக இயக்குனர் அசோக் பக்தவச்சலம் குறிப்பிட்டார். உங்களுடைய என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட், என்ன பேஷன் என்ன அப்படின்னு கேட்டா they struggle to tell anything. They will tell you how is best way to score marks in maths and physics and chemistry. But at the school level, I think this change has to happen. பர்னிச்சர் மற்றும் டெக்ஸ்டைல் மூலம்தான் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் கன்வீனர் பிரபு தாமோதரன் தெரிவித்தார். எப்படி ஒரு பிராண்டை வேல்யூ பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 கோடி ரூபாய் நீங்க லாபம் ஒரு பிராண்டட் கார்மெண்ட் பிளேயர் பண்ணா பங்குச்சந்தையில் 400 கோடி வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. என்ன காரணம்னா, ஏன் பங்கு சந்தை கொடுக்குதுன்னா, growth opportunities are infinite. நீங்க எவ்வளவு வேணா grow ஆகலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றது பயனுள்ள வகையில் அமைந்ததாக பலரும் தெரிவித்தனர்.